இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐ மிஸ் யூ அப்பா அப்படின்னு எப்போ சொன்னீங்க? என் பையன் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு தூங்கினா எனக்கு கடுப்பாக இருக்கும். என் பையன் என் புருஷனோட பைக்கில் போனால் எனக்கு கடுப்பாக இருக்கும். யாராவது அப்பா பொண்ணு ஒன்றா இருக்காங்க சிரிச்சிட்டு இருக்காங்க எனக்கு கடுப்பாக இருக்கும். எங்கள் அப்பா இப்போ இல்லை, கொஞ்சம் தள்ளி இருக்காரு. ஃபஸ்ட்டு ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இப்போ ஒரு நடந்து போகிற டிஸ்டன்ஸ் அளவுக்கு ஒரு 8 வீடு மாறிட்டேன். நான் பக்கத்தில் வரணும் நான் ரொம்ப பர்பஸாக பிடிச்சிருக்கோம் வீடு. இல்லை இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பக்கத்தில், இப்போ ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் என்னவோ தான் இருக்கும். ஏஞ்சி போய் எட்டி போனால் பார்த்துட்டு வந்துடலாம். ஆனாலும் எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது. என் பையன் அவங்க அப்பாவோட ஜாலியாக இருந்தாலே எனக்கு கடுப்பாக இருக்கும். எங்கள் அப்பாவை நான் மிஸ் பண்ணுறேன். கட்டி பிடிச்சிட்டு தூங்க முடியல டெய்லி. அவங்க அப்பா என் ஹஸ்பண்ட் ஊட்டி விட்டால் அவர் ஊட்டி விடுவார், எங்கள் அப்பா ஊட்டி விட்ட மாதிரி இல்லை. எங்கள் அப்பாவுக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் ஒரு சைடு கண்ணு தெரியாது, ஒரு சைடு தான் தெரியும். அவர் ஆக்சுவலாக ஆட்டோ டிரைவர். அவர் அந்த ஒரு கண்ணை வச்சு தான் அவர் எல்லா சைடும் மேனேஜ் பண்ணணும். ஏன்னா இந்த சைடு வண்டி வரதும் சரி அதை மேனேஜ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் வந்து ஆட்டோ டிரைவருங்கிறதுனால சவாரி கூப்பிட்டு தானே ஏற்ற முடியும். சொல்லுவாங்க சில பேர் கால் பண்ணிவிட்டு, உங்கள் அப்பாவை பார்த்தேன் பாவம் அந்த வெயில் அப்படி கத்திட்டு இருக்காரு, அவரால் முடியல போல, ஆனாலும் அவர் அந்த மாதிரி நின்று கத்திட்டு சவாரி ஏற்றிட்டு இருக்காரு, நீ எப்படி இதெல்லாம் இது பண்ணுறேன்னா எனக்கு அப்போ தான் எல்லாமே எல்லாரும் சொல்கிறச்சு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி பாவமாக இருந்துச்சு. நாங்கள் இந்த ஒரு ஆக்சிடென்ட் ஆரிச்ச கூட அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்ட கூட சொன்னோம், நீங்கள் வேணால் எங்களுடைய நான் அக்கா அம்மா 3 பேருமே எங்களுடைய கண்ணு ஒன்று கூட எடுத்து எங்கள் அப்பாவுக்கு வச்சுருங்க, ஏன்னா அவர் தான் எங்களை பார்த்துக்கணும். நீங்கள் ஒரு கண்ணு கூட எடுத்து வச்சுங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கள் 3 பேருமே லேடிஸுங்கிறதுனால எங்களுக்கு அது பெருசாக தெரியல. நீங்கள் சொல்லும்போது எத்தனை வயசுமா உங்களுக்கு? 10th படிக்கிறப்போ. 10th படிக்கும்போது சொன்னீங்களா? அப்போ தான் அவருக்கு அந்த மாதிரி ஆச்சு. நான் பரவாயில்ல ஒரு கண் எடுத்து கொடுத்துருங்க, நாங்கள் 3 பேருமே அழுதோம், கண் எடுத்து கொடுத்துருங்க அவருக்கு வைங்கன்னா, இல்லை அங்கே அந்த நரம்பு ஒன்று கட் ஆகிடுச்சு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போது அப்போலேருந்து அவருக்கு அப்படி தான் இருக்குது. நான் ஒரு டைம் ஹால் டிக்கெட் மறந்துட்டேன், காலேஜில் மறந்துட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டேன். அந்த லாஸ்ட் மினிட்ல வந்து எங்கள் மேம் திட்டி ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. நான் வந்து என் ப்ரெஷரை வந்து அப்பா கிட்ட காமிச்சிருந்தேன், எனக்கு மாரி ஹால் டிக்கெட் வேணும் எடுத்துகிட்டு உடனே வாங்க, நான் அவ்வளோ ஃபோன் அடித்து எடுத்துகிட்டு வர சொன்னால் அவர் அங்கேருந்து ஓடி வராரு. எனக்கு ஒரு மாதிரி கில்ட்னஸ் ஆகிடுச்சு. என்னால் எக்ஸாம் ஹாலில் போய் எழுதவே முடியல. அவர் ஓடி வந்தது, அவர் அந்த வேது ஊற்றி போமா எழுது நான் ரிலாக்ஸாக எழுது நார்மலாக எழுதுன்னு சொல்ல என்னால் அது ஏற்றுக்கவே முடியல. நான் பேப்பரை போய் உட்காந்துட்டு இருக்கிறச்சே கூட எனக்கு எங்கள் அப்பா அந்த ஓடி வந்தது, அவர் அங்கே எவ்வளோ இதுவில் வந்தாருன்னு தான் எனக்கு தோணுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்போது பரவாயில்ல உங்கள் அப்பா இப்படி இருந்தும் பொறாமையாக இருக்குடி உன் அப்பாவை பார்க்குறச்சே, இந்த மாதிரி வந்து இருக்காரு, எங்களுக்கு இருந்தும் கூட வருவாங்களான்னு எங்களுக்கு தெரியல. அவர் இவ்வளோ ப்ரெஷரில் அவர் அந்த ஒரு கண்ணு வச்சு இவ்வளோ மேனேஜ் பண்ணிவிட்டு உங்களை இவ்வளோ தூரம் வளர்த்துருக்காருன்னா பெரிய விஷயம் தாண்டி. என் அப்பாவுக்கு அந்த மாதிரி கண்ணு ஆகுறச்சு என் ஃபேமிலி ரிலேஷன்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் 2 பேருமே பொம்பளை பசங்க, ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க, அவங்க 2 பேரையும் நிறுத்திட்டு கம்பெனி வேலைக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்கள் ரிலேஷன் நிறைய பேர். அம்மா கிட்ட நீங்கள் எப்படி காப்பாற்றுவீங்க, அவர் தான் ஆட்டோ ஓட்டி காப்பாற்றணும், அவர் போக முடியாதுன்றதுனால அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அம்மா வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. அப்போ என் அப்பா அம்மா 2 பேருமே சேர்ந்து எடுத்த முடிவு என்னன்னா, அவங்க படிக்கணும்னு சொல்லிட்டு என்னையும் அக்காவையும் டிகிரி ஒன்று வாங்க வச்சாங்க. நான் யூனிவர்சிட்டியில் ரேங்க் ஓடல். ஓ, நீங்களும் மனைவியும் குழந்தை பெற்றுக்கவே இல்லை? இல்லை, இது ஒன்றே போதும் சார். அந்த குழந்தை பிறந்தா இந்த பாசம் போய்டும் சார். எனக்கு எங்கள் வீட்டை எவ்வளோ ட்ரை பண்ணாங்க சார், எனக்கு இந்த பொண்ணுடைய பாசமே எனக்கு போய்டுமே, அதனால் பானை விட்டுட்டேன் சார். நான் சொந்தக்காரங்களை ஒருத்தவங்க தான் சொன்னாங்களா அதை? ஆமாம் சார், ஒரு ஃபங்க்ஷனில் சொன்னாங்க, அப்போ தான் எனக்கு தெரியும். அதை நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு இன்னும் 2-3 ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணும்போது தெரியும். அதுலேருந்து எங்கள் ஃபேமிலி சைட் ஃபங்க்ஷனுக்கே நான் போகிறத அவாய்ட் பண்ணிட்டேன் சார், எனக்கு பிடிக்கல. ஆக்சுவலாக இப்போ யாரோ ஒருத்தவங்க உங்கள்கிட்ட சொன்னப்போ கூட நீங்கள் அப்பா கிட்ட கேட்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லை? நான் அதை நம்பலை சார். நம்புற மாதிரி ஏதாவது நடந்திருந்தா தானே அதை நம்ம கேட்க முடியும், கேட்கணும்னு கூட தோணும்ல. அதை நான் நம்பவே இல்லையே, ஒரு இடத்துக்குள்ள நான் நம்பலை. ஏன்னா அதை நான் பார்க்கல எங்கேயுமே. இப்போ அடிக்கிறாங்க இல்லை சொல்லி காட்டுறாங்க, எதனா ஒன்று இருந்தால் அது எனக்கு தெரியும். அது எதுவுமே நடக்கல, நடக்காதப்போ எனக்கு எப்படி தெரியும்? அது எதுவுமே என் பொண்ணுமா அப்படியே வளர்த்தேன் சார். நான் அதனால தான் சார் சொன்னேன், உலகத்திலேயே எனக்கு கிடைச்ச அப்பா மாதிரி யாருக்குமே கிடைச்சிருக்காது. நான் அடிச்சு சொல்லுவேன், எங்கள் அப்பா மாதிரி யாருமே இல்லை. உண்மையிலே ஆக்சுவலாக உங்க கூட உட்காந்துருக்கோம் எல்லாரும் பொறாமப்படுற மாதிரியான அப்பா உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. உண்மையிலே அப்படி யாரும் அப்பா உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் தெரிஞ்சிச்சுலாம் வருத்தலாம் படாதீங்க சார். உண்மையிலே நீங்கள் பண்ணது குறித்து எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் நீங்கள் வருத்தமோ எதுவுமே பட வேண்டாம். நீங்கள் தெரிஞ்சாலும் கூட பயாலஜிக்கல் ஃபாதர் நீங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஃபாதர் இல்லைன்னு அவங்க சொல்லவே இல்லை. பயாலஜிக்கல் ஃபாதர் தான் நீங்கள் இல்லை, ஆனால் நீங்கள் தான் ஃபாதர். நீ என் உலகம், நீ என் இதயம், நீதான் எதுவும் அப்பா. நீ என் கனவு, நீ என் சிறகு, நீதான் உறவு அப்பா.
போகும் திசை கேட்கும் இசை எல்லாமும் நீ அல்லவா உன் தோல் சாய்ந்து உன் கை பிடித்து முன் போல் இருந்திட வேண்டும் நானும் விதை நீ என் சதை நீங்க ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியில இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்க எந்த வித குற்ற உணர்ச்சிக்கு ஆளா வேண்டாம். நீங்க ஏதாவது தப்பு பண்ணா மட்டும் தான் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகணும். நீங்க பண்ண செயல் குறித்து இங்க எல்லாத்துக்கும் பெருமை. உண்மையை சொல்ல போனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியில் ஆளாவீங்க, இத்தனை வருஷம் சொல்லாம இருந்துட்டோன்னு. அவங்களுக்கு விதிவசமா ஏதோ தெரிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அதனால நீங்க இதுக்கு இல்லை குற்ற சார், உணர்ச்சிக்கு ஆள வேண்டிய அவசியம் மனசில் இல்லை. ஒரு தள்ளி என்ன வருமா சார்? வராது சார், கண்டிப்பா. எனக்கு எப்பயோ தெரியும் சார். எனக்கு ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். இது வரைக்கும் நான் அதை அவங்க கிட்ட காமிக்கவே இல்லையே. சாகர வரைக்கும் காட்ட மாட்டேன் சார் நான் எப்பவுமே. இல்லை சார் பொண்ணு இங்க பாருங்க, அவங்களுக்கு 6 வருஷத்துக்கு முன்னாலேயே தெரியும். ஆனாலும் கூட அவங்க எங்கேயாவது டிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டாங்களா, தூரத்தை வச்சுக்கிட்டாங்களா? உங்களை அப்பாவா தான் பார்க்குறாங்க, இனிமேலும் அப்பாவா தான் பார்ப்பாங்க. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்களுக்குள்ள எந்த குற்ற உணர்ச்சியும் வேண்டாம். நீங்க உங்க மகளா தான் வளர்த்துருக்கீங்க. அதுல அவங்க ஏதாவது குறை சொன்னாங்களா? ஏன் கவலைப்படுறீங்க? விதிவசமா தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுனால ஒன்றும் தப்பு இல்லை சார். இன்னமும் உங்க மேல மரியாதை கூடி இருக்கும். தெரிஞ்சப்பனால உங்க அப்பா மேல எவ்வளவு பெரிய மரியாதை இருந்துச்சுமா? தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சார் எப்பவுமே அப்பா தான் எனக்கு உலகம் நினைப்பேன். ஆனால் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் கூட இருப்பாங்களா அப்படின்ட்டு நான் நினச்சி கூட பார்த்தது இல்லை சார். நான் இதனால மற்றவங்களுக்கு ஒன்று தான் சொல்கிறேன். எவ்வளோ பேர் 10 பசங்களே அவங்க பொண்ணுங்களா நினைக்க மாட்டாங்கல்ல. இதெல்லாம் பார்த்தாச்சு ஒரு சிலர் அப்பா திருந்தணுன்றதுக்காக தான் இதை நான் இங்கே சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு மேல ஒரு மகள் ஒரு அப்பாவை பெருமைப்படுத்த முடியாது சார். நீங்க உண்மையிலே பெருமை மிக அப்பா. நீங்க உண்மையிலே இந்த உலகத்துக்கு சொன்ன செய்தி என்னன்னா, பெத்தாதான் பிள்ளையா வளர்த்தா பிள்ளையா ஆக மாட்டாரான்னு சொல்லிட்டீங்க நீங்க. அதனால நீங்க எதை பத்தியும் கவலையே படாதீங்க. ஓகே, ஆக்சுவலா கீழே ஒருத்தவங்க பேசும்போது சொன்னாங்க, என் அப்பா சின்ன வயதில் இருக்கப்போ எனக்கு வந்து ஞாபகம் இருக்குது, மக்கான் பீடா வாங்கி கொடுப்பாங்க, அது இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குது, நிறைய நேரத்தில் அதை மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு. அப்படி நீங்கள் மிஸ் பண்ணக்கூடிய உணவு வகைகள் அல்லது ஸ்நாக் என்ன? சார் எனக்கு வந்து நான் எங்கள் அப்பா கூட சாப்பிட்றதுல மிஸ் பண்ணுறதுனா அது பரோட்டா தான் சார். எப்போ ஸ்கூல்லேருந்து நான் வந்தாலும் ஸ்நாக்ஸ் எனக்கு சாப்பாடு வாங்கி திணிச்சிக்கிட்டே இருப்பார், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வந்திருக்காங்க, இது ஒரு ரேக் ஒன்று இருக்கும், அதில் வச்சு பூட்டிகிட்டு போயிடுவாங்க. எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் என்னை கூட்டின்னு போய் நல்லா வாங்கி சாப்பிட்றதுக்கு கொடுப்பாரு சார். நானும் எங்கள் அப்பாவும் நல்லா வாங்கி சாப்பிடுவோம். இப்போ ரீசெண்டாக நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ண, அவருக்கு தெரியாது. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் காசிக்கு போயிருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாமல் நான் அவங்க பீரோ ஓப்பன் பண்ணிட்டேன். எங்கள் அப்பா பீரோ ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நான் சின்ன வயசில் யூஸ் பண்ண ரிப்பன், சாக்ஸு, நான் யூஸ் பண்ண சின்ன வயசு ஐட்டம்ஸ் இருக்குல்ல சார், அதெல்லாம் அவர் லாக்கரில் வச்சு பூட்டி வச்சுருக்காரு சார். அதை பார்த்தோன்னே எனக்கு எதுவுமே புரியல. நான் அதை எக்ஸ்பெக்டே பண்ணல. குட்டி சாக்ஸு, அப்புறம் 12th போட்ட சாக்ஸு, நான் யூஸ் பண்ண ஒயிட் ரிப்பன், ப்ளூ கலர் ரிப்பனு, இது எல்லாமே வந்து எங்கள் அப்பா பீரோ உள்ள லாக்கருக்குள்ளே வச்சு மடித்து ரசக்கற்பூரம் போட்டு வச்சுருக்காரு. ஆனால் ஆக்சுவலாக பொதுவாக சார் லாக்கரில் வந்து விலை உயர்ந்த பொருள் வைப்பாங்க, அது நான் பார்த்துருக்கேன் நான். இது வந்து எனக்கு விலை உயர்ந்த பொருள் மாதிரி சார்.